ஆனால் அவருடைய குடும்பத்திலேயே வந்து அவருக்கு நெருங்கிய உறவினர் கொல்லப்பட்ட போது கூட அந்த விரோதத்தை அவர் பாராட்டவே இல்லை. அதுக்கு அது என்ன காரணமோ அதுக்கு வழக்கம் மற்றது அது நடக்கட்டும், ஆனால் நான் வந்து எல்லா மக்களுக்கும் தான் என்று அந்த மக்கள் பக்கம்தான் அவர் நின்றார். இந்த கொலைக்கு யார் பின்னணியாக இருந்தாங்களோ அந்த மக்கள் பக்கம்தான் அவர் நின்றார். அவர் மனசு அது கொஞ்சம் கூட பாதிக்கலை. அந்த அளவுக்கு தெளிவு அவருக்கு இருந்துச்சு. அதனால் வேண்டி இந்த சாதிச்சுக்களை பற்றி இருந்த கவலை. இரண்டாவது அவருடைய சிறந்த விஷயம், அவருடைய தோற்றம் பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு இலக்கிய அப்படிலாம் தோணாது. பாமரன் மாதிரி தான், ஒரு பாமரர் போல இருப்பார். ஆனால் உண்மையில் ரொம்ப வந்து இலக்கிய படிப்பு நிறைந்த ஒருவர் அவர். நம்ம நாட்டு இலக்கியங்கள், வெளிநாட்டு இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே படிக்கக்கூடியவர். அதை ஒட்டி அவருடைய பேச்சுக்கள் சிலவற்றையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவரிடம் சில கேள்விகளை எழுப்பியும் நான் பேசியிருக்கிறேன். ருஷி எழுத்தாளர்கள் மற்றவங்களை பற்றியெல்லாம் இதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார். சரி. மூன்றாவதாக என்ன நான் குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறேன்னா, இன்னென்ன இடத்துக்கு நான் வருவேன், இன்னென்ன இடத்துக்கு வரமாட்டேன்னு அவர் வேறுபாடு பாராட்டுறதே இல்லை. அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்குறோம், இது கருத்துரிமை தொடர்பாக இல்லை காவல் நிலைய கொடுமைகளுக்கு எதிராக, மனித உரிமைகளுக்காக. சரி, நாட்குறிப்பை எடுத்து பார்த்துட்டு இந்த நேரம் நாள் சரியாக இருந்தால் நான் வந்துடுறேன் பார். எல்லாருக்கும் ஆளாக வந்திருப்பார். எதுக்கு தோழர் நீங்கள் இப்பயே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தாமதமாக வர்றதுக்காக நான் எதுக்கு தாமதமாக வரணும் என்று உரிய நேரத்துக்கு வந்துடுவார். ஒரு பெரிய கூட்டம் வந்து 500-1000 பேர் திரண்டு வந்தால் தான் அந்த இடத்துல நிற்பாருன்னெல்லாம் இல்லை. 10-20 பேர் சேர்ந்தெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும்போது கூட அதில் ஒருத்தராக அவர் வந்து நிற்பார். அதில் வந்து முழக்கம் கொடுத்து நிற்பார். 2008-9 காலத்தில் இந்த ஈழத்தில் ராஜபக்ஷ போரை தீவிரப்படுத்தி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில், அதுக்கு கொஞ்ச காலம் முன்னால் வரைக்கும் இந்த ஈழம் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவான மனநிலை சிபிஐயில் இல்லை. சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே வந்து ஈழப் போராட்டத்துக்கு எதிராக தான் நின்னாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை தான் அவங்க ஆதரிச்சிருந்தாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரித்தாங்க. இந்திய படை அங்கே போனதை ஆதரித்தாங்க. இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் அவர்கள்ட்டையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். சிபிஐ சிபிஎம் தலைவர்கள்ட்ட, நல்லக்கண் உட்பட எல்லாருக்கிட்டையும் என்ன தோழருது இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். யோசிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2008 அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வந்துச்சு. 2008 அக்டோபர் 2